சரி பார்க்கலாம். எகைன் பாரிட்டி செக் மேட்ரிக்ஸ்னா என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து பூலியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது பூலியன் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 0, 1 கண்டென்ட் மட்டும் தான் இருக்க போது, வேறு எது இருக்க போகிறது இல்லை. அப்போ இந்த எலிமெண்ட் எல்லாமே 0, 1 கண்டென்ட் தான் இருக்க போது. பட் இதுவும் கீழே இருக்கிறது 0, 1 கண்டென்ட் தான், பட் ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அதனோட ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் பை ஆர்டர் இருக்கும். அந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பூலியன் மேட்ரிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும். மேப் bm to bn இருக்கும் and m is less than n இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா the difference between m and n. ஓகேங்களா? அப்போ r ஈக்குவல் என்னது n மைனஸ் m இந்த கேஸில் இருக்கும். இந்த r வேல்யூ கண்டுபிடிச்சு அதனுடைய ஃபார்மேட் தான் வந்து நம்மளுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை வந்து பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ்னு பேர். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கோட்ஸில் படிச்சிருக்கிறோம். கோட்ஸில் என்ன சொல்லிக்கிறாங்க ஈஸ் தட் பிஎம் டு பிஎன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க இது டொமைன் அண்ட் இது கோடொமைன். அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? ஆல்ரெடி பினாவே நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் எலிமெண்ட் இருக்கும். அப்போ பி பவர் எம்னா 2 பவர் எம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த 2 பவர் எம் எலிமெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 பவர் எம் கோட்ஸ் இருக்கும். சரிங்களா? கோட் வேர்டு. அப்போ நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம்? மூவ் பண்ணி அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து 2 பவர் எம் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்மளுக்கு கோட் வேர்டு வந்து இங்கே இ பவர் பி. சரிங்களா? அப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க இந்த மேப்பிங் பேர் வந்து என்னது 1-1 மேப்பிங். இந்த மேப்பிங் பேர் 1-1 மேப்பிங். அண்ட் இதுக்கு பேர் எலிமெண்ட்ஸாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து இந்த வேர்டுக்கு பேர் என்னது கோட் வேர்ட்ஸ். இந்த வேர்டுக்கு பேர் என்னது கோட் வேர்ட்ஸ். அப்போ இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். அப்போ அதுதான் டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம். இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க என்கோடிங். இதுக்கு பேர் என்னது என்கோடிங். அப்போ இந்த என்கோடிங் மீனிங் என்ன? என்கோடிங்கோட மீனிங் வந்து இந்த ஃபுல்லாக டிபெண்ட் ஆகுது. எவ்ரி கோட் வேர்ட்ஸ் அஸ் எ ஒன் கோட் வேர்ட் இன் எ கோடொமைன் செட். One code words in a codomain set. That is a very important dimension. அப்போ இந்த பேசிக் இங்கே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கே இருக்கிற ஐடியா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்சோ அண்ட் கோட் வேர்ட்ஸில் இன்னொன்று சொல்லியிருந்தேன் சச் தட் சப்போஸ் இங்கே பி ஸ்கொயர் டு பி பவர் 5 இப்படின்னு வந்து எப்படி வந்து நம்ம கோட் வேர்ட்ஸ் நோட் பண்ண முடியும். அதேமாதிரி சச் தட் பி பவர் 5 டு பி ஸ்கொயர் இப்படி வந்து எப்படி நோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பியோட எலிமெண்ட் என்னன்னு தெரியும் 0,1ன்னு தெரியும். அதே மாதிரி பி ஸ்கொயரோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும் 0 0 0 1 1 0 1 1. இதுதான் வந்து பி ஸ்கொயரோட கோட் வேர்டு. அப்போ பி பவர் 5ஓட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 1னா 2ன்னு இருக்குது, 2னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பி பவர் 5னா கிட்டத்தட்ட 32 எலிமெண்ட்ஸ் வரும். ஏன்னா 2 பவர் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 32 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு அதாவது கோட் வேர்டு வரும். ஆக்சுவலாக நம்ம எலிமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, கோட் வேர்டு வரும். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி டிபெண்ட் பண்ண முடியும்? அந்த பி ஸ்கொயர் எலிமெண்ட்டை வந்து நம்ம பி பவர் 5ஆக மாற்றணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குது? பி பவர் 5 வந்து பி ஸ்கொயர்டாக மாற்றணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா இது ஈஸி. இது வந்து நம்ம லெஃப்ட் கோஸ்ட் ஸ்டேட்ஸ் மாதிரி நம்ம எடுக்கணும். அதாவது ரைட்டில் இருக்கிற வேல்யூவில் கேன்சல் பண்ணிடுச்சு. சப்போஸ் பி பவர் 5 நம்மளோட எலிமெண்ட் சப்போஸ் சாம்பிளுக்கு வந்து 0 0 0 1 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? பி ஸ்கொயர் எலிமெண்ட் வேணும்னா ஒன்லி லெஃப்ட் கொஸ்டின்ஸ் கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறோம். அதாவது இந்த 2 வேர்டு மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறோம். சரிங்களா? அதே இங்கே வரும்போது நம்ம வெயிட் கண்டுபிடிச்சு போடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றணும்? 0 1ன்னு வந்துச்சுன்னா இதனோட வெயிட் எவ்வளவு? 1. 1ன்னா ஆடு. அப்போ ஆடுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து 0 1 ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி மாற்றிக்கணும். 1 1 1னா மாற்றிக்கணும். அதே சப்போஸ் 1 1ன்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இது ஈவன். அப்போ ஈவன்னா என்ன பண்ண போகிறாங்க? ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து 1 1 நோட் பண்ணிட்டு ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? 0 0 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆட் அண்ட் ஈவன் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம்? இங்கிருந்து இங்கே மூவ் ஆகும்போது. பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ரெடியூஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் மட்டும் ரெடியூஸ் பண்ணால் போதும். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட் அண்ட் ஈவன் கேஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இங்கே ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்கோடிங் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது சும்மா மேட்ரிக்ஸ் பேரிட்டி மேட்ரிக்ஸ் செக் மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் யார் இருக்கிறா? இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா? இவனோட கோடிங் நமக்கு வேணும். ஏன்னா மித்தது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ இவனோட கோடிங்ஸ் வேணும். அப்போ இவனோட கோடிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன ஃபார்முலா மேட்ரிக்ஸ் அதாவது குரூப் கோட்
அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்கன்னா அதை கீழே இருக்கிற டெஃபினேஷன் அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே மேட்ரிக்ஸ் வரும்போது என்கோடிங் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறாங்க. இந்த வரைக்கும் டிஸ்கஷன் அதான் சொல்லியிருந்தேன். இப்போ மேப்பிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பி என் லெஸ் தென் என்னோ ஆர் n லெஸ் தென் எம்ஓ எந்த கண்டிஷனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். பட் என்கோடிங் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது இந்த கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்கோடிங் மேபி இந்த கண்டிஷன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறத கோடிங்கில் பார்த்துருந்தா அந்த கோடு வச்சு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அப்போ இங்கே பிங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்குது? பிங்கிற எலிமெண்ட் பிஎம், அதாவது பிங்கிற எலிமெண்ட் எங்கே இருக்கும்? இதில் இருக்கும். சரிங்களா? அப்போ பி பிலாங்ஸ் டு பிஎம். நம்ம என்னவா மாற்றணும்? இஹெச் ஆஃப் பிஎம்னா அதாவது மேப் டிவைன் ஆகுது. இஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை எலிமெண்ட் வரணும்? n எலிமெண்ட்ஸ் வரணும். சரிங்களா? அப்போ அதான் நோட் பண்ணுறாங்க. b1 b2 டாட் 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 bm வரைக்கும் வரும். பட் m விட என்ன ஆகுது? n வந்து கிரேட்டர் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ சம் வேல்யூஸ் மிஸ் ஆகுது. அந்த சம் வேல்யூஸ் மிஸ் ஆகிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். x1 x2 எவ்வளோ வேல்யூ வரும் தெரியாது. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட், அதை xr நோட் பண்ணுறாங்க. சரிங்களா? xr. அப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா இதனோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டடீஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனோட ஃபார்முலாஸ் இங்கே சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி எழுதுறத விட நம்மளை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா ஆக்சுவலாக ஹச்சில் நோட் பண்ணுறது வந்து h112 HR அதை நோட் பண்ணிவிட்டு b1 இந்த பியோட வேல்யூஸ் என்னவோ அதை எழுதிட்டு ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் தான். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். x1க்கு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன், x2க்கு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன், எவ்வளோ எலிமெண்ட் வேணுமோ அவ்வளோ மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ண வேணும். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ராசஸ் ஆகும். வெறும் கோட்ஸ்னால் பிரச்சனை இல்லை. என் கோட்ஸ்னால் நம்மளுக்கு இந்த